வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு கேசரி தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் செய்கிறது. இந்த கேசரி நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக அப்படியே செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம கேசரி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா கேசரி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கிட்ட நெய் போட்டிருக்கேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் 100 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து இதை தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். அதை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்ம முந்திரி பருப்பு வறுத்து அந்த நெய்யிலையே போட்டு நல்லா வறுத்துக்குங்க. முந்திரி பருப்பை பாருங்கள், நான் எவ்வளவு சிகப்பாக வறுத்து வச்சுருக்கேங்க. நல்லா இந்த கலரில் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை நான் வறுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம கேசரி செய்கிறதுக்கு ரெடி ஆகும். வறுத்த ரவையவும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கடாயில் பார்த்திங்கன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த கடாயில் பார்த்திங்கன்னா 1க்கு 4, அதாவது 1க்கு 2 தான் எல்லோரும் தண்ணி வைப்பாங்க. ஆனால் எங்கள் அத்தை 1க்கு 4 தான் தண்ணி வைப்பாங்க. நம்ம என்ன டம்ளரில் ரவை அளந்தோமோ அந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஜீனியும் அதில் சேர்த்துக்கலாம். ஜீனி பார்த்திங்கன்னா 1க்கு 2 ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த கேசரி பவுடர் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா இந்த ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை சேர்த்து கிளறணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம கலரு, ஜீனி, தண்ணி எல்லாம் சேர்ந்து சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தலை கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கட்டி பட்டுரும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் கிண்ட முடியாது. அதனால் நான் ரவையெல்லாம் சேர்த்து கிண்டிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா ரவையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா தாராளமாக தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் ரவா கேசரி பண்ணிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். அல்வா மாதிரி சூப்பராக வாய்க்குள்ளே போகும். அந்த அளவுக்கு வரும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா இது இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் இதை ஏற்றி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிட்டு நல்லா கிளறலாம். இந்த ரவா வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் உப்பு சேர்த்துக்குங்க. நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா தித்திப்பாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வெந்து வருது பாருங்கள். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். தண்ணி நம்ம கம்மியாக வச்சிங்கன்னா புட்டு மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அவ்வளோதான். நல்லா வெந்து எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ திக்காக ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கை விடாமல்
நல்லா ஒன்று கூட சூப்பராக கிண்டி விடுங்க. நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரவா கேசரி பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரவா கேசரி பண்ணுறதுக்கு. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.